கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ அப்சனுடைய அப்டேட் தான் இந்த அப்டேட் சீசன் 2க்கு முன்னாடி வந்தது. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் என்ன ஒரு சான்ஸே இல்லை, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வேல்யூவா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பேட் கமின்ஸ், அதை தாண்டி ஆர்சிபியை வாங்கின அல்சாரி ஜோசப் உண்மையாலுமே ஒர்த்தா, உண்மையாலுமே அவங்க ஏமாந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல் எலெக்ஷன் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு சில டீமுக்குன்னு சொல்லணும். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பாராட்டி ஆகணுங்க. ஜெரால்ட் காட்ஸியை கரெக்டான ப்ரைஸில் நீட்டாக தூக்கிட்டு போனவங்க அவங்க தான். இந்த இடத்துல ஆர்சிபி சொதப்பிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப புரியல. அவங்களுக்கு ஆல்ரெடி க்ரீனையே 11ல் ஃபிட் பண்ணுறக்கு இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வில் ஜாக்ஸை தியாகம் பண்ணாதான் க்ரீனே 11ல் வர முடியும். இந்த மாதிரி சமயத்தில் பேட் கமின்ஸ் அவங்களுக்கு எதுக்கு? ஆல்ரவுண்டர் தான், நல்லா ஓகே தான். ஆனால் டெட் பவுலிங்லாம் அவரை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி பவுலர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம். பேட் கமின்ஸுக்கு போனாங்க, வாங்கலை, அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் பேட் கமின்ஸுக்கு நீங்கள் 20 கோடி வரைக்கும் போகிற உங்கள் டீமு ஏன் காட்ஸிக்கு ட்ரை கூட பண்ணல? உங்களுக்கு தேவையே ஒரு பவுலர் தானே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே சரியான ஒரு கடுப்பு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அல்சாரி ஜோசப் எடுத்திருக்காங்க 11 கோடிக்கு. உண்மையாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. எடுத்திருக்கலாம் இன்னும் கம்மியாக, ஒரு 5 கோடி 6 கோடி அந்த ரேஞ்ச் ஓகே தான், பரவாயில்ல. ஏதோ பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பவுலர் எடுக்கணும். நான் இப்போ அப்டேட் வந்துட்டு சீசன் 2க்கு முன்னாடி வந்தது. இந்த ஒரு சில பிளேயர்கள் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அல்சாரி ஜோசப் ஒரு ஒர்த்தான பை தான். ஸோ ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு 7 கோடிக்குள்ள முடிச்சிருக்கலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் டெட் பவுலராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, இவரா ரீஸ்டாப்லியா, யார் உள்ள வருவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பேட் கமின்ஸை பற்றி பேசி ஆகணும். ஸோ இவர் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ். இந்த எப்போவுமே ஐபிஎல் இவர் தான் ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு டீமாக போட்டி போட்டு யார் எடுக்கணும் போயிட்டே இருக்கும்போது ஆர்சிபி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் விட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் காவியா மாறன் தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறதுல வந்துட்டு மாற்றம் கிடையாது. ஸோ பேட் கமின்ஸ் ஹை ப்ரைஸுங்க. ஸோ கண்டிப்பாக அவரை வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நம்பலாம். ஸோ 20 கோடிக்கு மேலே வந்துட்டு அவங்க செலவு பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர் தான் வந்துட்டு ஹை ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கும் போது, தம்பி நான் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்தாருங்க மிச்சல் ஸ்டார்க். ஆரம்பத்தில் அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் 5 கோடியில் சோல்டு அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் ஜிடி உள்ள வந்தாங்க. அப்புறம் ஜிடி மாறி மாறி ஃபைட்டு போய் கம்பீர் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி அவரோட பட்ஜெட்டில் 90% 24.5 கோடி சம்திங் ஃபுல்லாக அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஒரு பை, ஐபிஎல்லோடைய சூப்பரான பைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒர்த்தா அப்படிங்கிறத கேள்வி. இதே 2014 பிரைம் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் 24 கோடி என்ன 30 கோடி கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக் ஒர்த்தான ஒரு ஆளா இல்லையா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஐபிஎல் ஆடல. அண்ட் T20 வந்துட்டு டோர்னமெண்ட் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்காரு. ஓடிஐ தான் ஆடி இருக்காரு. ஓடிஐலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. நிறைய தடவை அடி வாங்கியிருக்காரு. ஐபிஎலுக்கு சூட் ஆவாரா? உண்மையாலுமே வந்துட்டு கொல்கத்தா ஏமாந்துட்டாங்களா இவ்வளோ கோடிக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கிற பைன்னு சொல்லணும். ஆஸ் யூசுவலாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க பிரில்லியன்ட். உண்மையாலுமே அவங்க எடுக்கிற ஒரு 2-3 பிக் தான் அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே டீசென்ட்டான ஒரு பிக் அப்படின்னு சொன்னோம். ரச்சின் ரவீந்திரா அவருடைய பட்ஜெட் 50 லட்சத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு 10 கோடிக்கு போவாம்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். 1.8 கோடியிலே தட்டி தூக்கிட்டு நீட்டாக போயிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சரியான ஒரு பிக்குங்க. ஃபியூச்சர் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது சிஎஸ்கேவா இல்லை மினி நியூசிலாண்டா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு கீவிஸ் பிளேயராகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், இவங்க 3 பேருமே நியூசிலாண்டுடைய டாப் ஆர்டர். பயங்கரமான பார்ட்னர்ஷிப் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த லைனப் அப்படியே போட்டால் சிஎஸ்கேக்கு பயங்கரமான ஒரு டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரகானே இருக்காங்க, தூபே இருக்காங்க, தோனி, ஜடேஜா, இப்போ சார்துல் தாக்கூர் உள்ள வந்துட்டாரு. சார்துல் தாக்கூர், தீபக் சகர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் யூனிட் நம்பர் 9, 8 வரைக்கும் இருக்கு. இது போக இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணி அவங்க பவுலிங் இல்லை ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வரலாம். சரியான ஒரு 11 செட் ஆயிருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்க்கும் சூப்பரான ஒரு 11 செட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க காட்ஸியை வாங்கிட்டாங்க. என்ன ஒரு பவுலர், அவங்க பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு 6 கோடி இந்த ஒரு ரேஞ்சில் முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிக் பண்ணி வந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு பவுலர் வாங்கிட்டாங்க. ஒரு எண்ணில் பும்ரா, ஒரு எண்ணில் காட்ஸி. செம்மையாக இருக்க போதுங்க அவங்களுடைய பவுலிங் டீம். அது போக ரொமேரியா செப்போர்ட் வளர்ந்து வரும் காலைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங் அண்ட் எக்ஸலண்டான ஒரு பவுலிங் இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் டேஞ்சராக தெரியுறாங்க. மும்பை அண்ட் சிஎஸ்கே ஆஸ் யூஸ்வலாக செம்மையான ஒரு டீமாக இருக்காங்க. ஆர்சிபியும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அல்சாரி ஜோசஃபா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே டபுள் மைண்டடாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, எடுத்தது நல்ல பையா, உண்மையாலுமே எனக்கு சொதப்பிட்டாங்களா ஆக்ஷனில். பேட் கமிங்ஸுக்கு 20 கோடி போகிற நீங்கள் ஏன் காட்ஸிக்கு போகவே இல்லை? உங்களுக்கு தேவையே பவுலர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ், என்ன வேணாலும் எப்படி
எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பார்ப்போம் செகண்ட் செஷனில் நல்லா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் செஷனோட ரிசல்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது ஒரு ஒர்த்தான பைன்னு சொல்கிறீங்க? எந்த டீம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்சாடி ஜோசப் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் காட்சிக்கு தான் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.